வீடியோ ஜாவா எப்படி டவுன்லோட் பண்ணுறது பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம எக்லிப்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது பார்க்குறோம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எக்லிப்ஸ் ஆக்சிஜன் டவுன்லோட் 64 பிட் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இதில் உள்ள ஃபஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு இதில் என்டர்பிரைஸ் எடிஷன் இருக்கும், ஐடி ஜாவா டெவலப்பர் இருக்கும். இந்த ஐடி ஜாவா டெவலப்பருக்குள்ளே போயிட்டு ஓகே, நீங்கள் இதுக்குள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் இதை எப்படி டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா, இதில் விண்டோ 32 பிட் அப்புறம் x86 64 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இதில் விண்டோஸில் நான் 64 பிட் யூஸ் பண்ணுறேன். அதனால் நீங்கள் 64 பிட்டை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு அதை கிளிக் பண்ணோன்னே டவுன்லோட் ஆகும். ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், அதனால் நான் இதை பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது ஓப்பன் ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். நான் இப்போ டவுன்லோடில் போயிட்டு என்ன பண்ணுறேன், அந்த ஃபைல் எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். ஓகே, ரைட் கிளிக் கொடுத்து இதில் நான் எக்ஸ்ட்ராக்ட் ஆல் கொடுக்குறேன். என்னோட இதில் எங்கே எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல் வென் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகே, ஒன்ஸ் இது எக்ஸ்ட்ராக்ட் ஆனோடனே ஆஃப்டர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணி எக்லிப்ஸ்னு இருக்கும், இதில் எக்லிப்ஸ்னு இருக்குல்ல, இதை ஓப்பன் பண்ணுங்கள். எக்லிப்ஸ்னு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகிடும். நீங்கள் என்ன பண்ணணும், இதை பின் டு ஸ்டார்ட் பார், நான் ஸ்டார்ட் பாரில் கொடுத்துருக்கேன், அதனால் பின் டு ஸ்டார்ட் பார்னால் இந்த இடத்துல பின் ஆகிடும். ஓகே, இப்போ இதுக்குள்ளே உங்களுக்கு கேட்கும் எந்த ஒர்க் ஸ்பேஸில் சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட கேட்குது. நான் யூஸ் திஸ் டிஃபால்ட்டு டூ நாட் ஆஸ்க் அகைன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். டிஃபால்ட்டாகவே இதில் சேவ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைனா ஒவ்வொரு டைம் உங்களுக்கு ஒர்க் ஸ்பேஸ் கேட்கும், நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ப்ரௌஸ் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா, நான் லான்ச் பண்ணுறேன். இப்போ எனக்கு லான்ச் ஆகுது. லான்ச் பண்ணுறேன். உங்களோட எக்லிப்ஸ் இப்போ வந்து லான்ச் ஆகிருக்கும். இப்போ இது வந்து ஜஸ்ட் ஒரு வெல்கம், நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும், ஃபைலில் போய்ட்டு இதில் ஜாவா ப்ராஜெக்ட் இருக்கும். எப்போதுமே ப்ராஜெக்ட் நேம் வந்து நம்ம எப்படி கொடுப்போம் அப்படின்னா கேப்ஸில் தான் கொடுப்போம். நான் இப்போ என்ன சொல்கிறேன், டெஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் ப்ராஜெக்ட் நேம் கிளிக் பண்ணிவிட்டேன். யூஸ் டிஃபால்ட் லொக்கேஷன் ஜாவா பார்த்தீங்கன்னா AC 1.8லேயே டிஃபால்ட்டாக இருக்குது, வேறு எதுவும் நம்ம கொடுக்க தேவையில்ல. நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் மூவும் என்ன ஆகுன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு SRC ஃபைல் தான் இருக்குது. இதில் ரைட் கிளிக் எஸ்ஆர்சியை கிளிக் பண்ணி இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். கிளாஸ் நேம் எப்போதுமே பார்த்திங்க அப்படின்னா பாஸ்கல் கேஸில் தான் இருக்கணும். இப்போ நான் இதுக்கு என்ன கொடுக்குறேன், டெஸ்ட் சி அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். யூஸ் டிஃபால்ட் பேக்கேஜ் டிஸ்கவுண்ட் டெஸ்ட் சி அப்படின்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு டிஃபால்ட்டாக நான் கொடுத்துட்றேன். ஓகேவா, எனக்கு வர கிளாஸ்லேயே பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு அப்படின்னு சொல்லிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக மெயிலில் நான் டிஃபால்ட்டாக கொடுத்துட்டேன். இதில் நான் என்ன பண்ணுறேன், சிஸ் அவுட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதில் சிஸ் அவுட்டில் நான் டபுள் கோட்ஸ் நான் இதோட டபுள் கோட்ஸ்க்குள்ளே என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ரன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ நான் ரைட் கிளிக் கொடுத்து இதில் ரன்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, ரன்னஸில் ஜாவா அப்ளிகேஷன் ஆல்வேஸ் சேவ் ரிசோர்ஸ்னு கொடுத்து ரன் கொடுக்குறேன். நமக்கு ரன்னு சொல்லி ரன் ஆகிடுச்சு. ஓகேவா, இப்போ நீங்கள் எதை ஜூம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் ஜூம் ஆகிடும். இதுதான் நம்ம எப்படி ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது, ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். எப்படி எக்லிப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். ஓகேவா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.